அல்லாஹ் இறை தூதரை அனுப்புறதுக்கு உங்களை தவிர வேறு ஆள் கிடைக்க இல்லையா? என்னுடைய வாலிப பருவம் முழுவதையுமே உங்களோடு தான் நான் செலவழிச்சிருக்கிறேன். இறைவனுடைய திருத்தூதர் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. அது குர்ஆனே சொல்லுது, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி அஃபலா தஅகிலூன். என்னுடைய வாலிப பருவம் முழுவதையுமே உங்களோடு தான் நான் செலவழிச்சிருக்கிறேன். யாரும் அந்த குறைஷிகளை பார்த்து அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி. இப்போ 40வது வயசுல தன்னை நபின்னு பிரகடனப்படுத்துறாங்க. அப்போ கடுமையான எதிர்ப்பு வருது. அது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவளித்தவர்கள், அவர்களை வாழ்த்தியவர்கள், அல்லமே நம்பிக்கையாளர், நேர்மையாளர், தூய்மையானவர், அவங்கள மாதிரி ஒரு ஆளே கிடையாது, அப்படிப்பட்ட மிக உயர்வானவன் பேசிட்டு வந்தவங்க நான் நபி இறைவனுடைய தூதர் அப்படின்னு பிரகடனப்படுத்திய பொழுது கடுமையான எதிர்ப்பு வந்தது. அவங்க குடும்பத்திலேருந்து வந்தது அபூ லஹப், அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா என்று ஒரு பெரும் எதிர்ப்புகள் ஏற்பட்டுடுச்சு.